இந்த கொஸ்டினை பாருங்கள். கிராமப்புற குழுக்களின் ஒட்டுமொத்த வாழ்வாதார தரத்தை மேம்படுத்த இந்தியாவில் எத்தட்ட மூலோபாய முயற்சிகளை மேற்கொள்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. தெரியல, இந்த ஃபுல்லி சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. தெரியல, ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன் அப்படி சொல்லக்கூடியது. இந்த 2003-2004 இந்த தகவல் இருக்குது. 2003-2004 என்ன கேட்டிங்கன்னா, அப்துல் கலாம் என்ன கேட்டிங்கன்னா புறா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை சொல்லியிருப்பார். புறா என்ன கேட்டிங்கன்னா ப்ரொவைடிங் அர்பன் இன் ரூரல் அமென்மெண்டிஸ் சொல்லுவாங்க. அதாவது கிராமப்புற பகுதிகளில் நகர்ப்புறத்துக்கான வளர்ச்சிகளை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லியிருப்பார். அந்த திட்டத்தை என்ன பண்ணாங்கன்னா 2016 இப்போ உள்ள அரசாங்கம் வந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா 2016 ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் திட்டம் சொல்லி என்ன செஞ்சாங்க, மாற்றி அமைச்சாங்க. அதாவது கிராமப்புற பகுதிகளுக்கு குடிநீர் வசதி, சாலைகள், எலக்ட்ரிசிட்டி, டெலிகாம், இது மாதிரி என்ன கேட்டிங்கன்னா இந்த மூலாதார முயற்சிகளுக்காக என்ன செய்யப்பட்டது, மாற்றி அமைக்கப்பட்ட திட்டம் தான் இது. அதை தான் என்ன கேட்டிங்கன்னா கொஸ்டினாக கேட்டாங்க. இது சதக்குங்கிறது ரோடு, இது வீடு கட்டுறது, இது என்ன கேட்டி அப்படின்னா ஸ்கில் டெவலப்மெண்ட், இதெல்லாம் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக என்ன கேட்டி அப்படின்னா இந்த மாதிரி திட்டம் உள்கட்டமைப்புகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த பி. இதில் அதுதான் கொஸ்டின் ஆன்சர்.